ஒரே நாடு ஒரே தேர்தல் மற்றும் தொகுதி மறுவரையறை கொள்கைகளுக்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தாக்கல் செய்த தனி தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன. தனி தீர்மானத்தை தாக்கல் செய்து முதல்வர் ஸ்டாலின் பேசுகையில் நாட்டையும் நாட்டு மக்களையும் பதற்றத்தில் வைக்கும் 2 முக்கியமான பிரச்சனைகள் குறித்து இந்த மாமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியே ஆக வேண்டிய நெருக்கடியான அரசியல் சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டுள்ளது. ஒன்று, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற மிக மோசமான எதேச்சதிகார திட்டம். இதனை நாம் கடுமையாக எதிர்த்தாக வேண்டும். 2, மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரால் தமிழ்நாட்டின் மக்கள் பிரதிநிதிகளின் எண்ணிக்கையை குறைக்க நினைக்கும் சதி. இதனை முறியடிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். தனி தீர்மானங்கள் மீதான விவாதத்தில் பேசிய பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன், வருங்காலத்தில் தொகுதிகள் எண்ணிக்கை குறையும் போது நமக்கான குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிப்பதற்கான வாய்ப்பு மறுக்கப்படுமோ என்ற அச்சம் நியாயமானது. பாஜகவை பொறுத்தவரை இந்த தீர்மானத்தின் மீதான கவலையை, அக்கறையை புரிந்து கொள்கிறது. நிச்சயமாக எந்த இடத்தில் என்ன நடவடிக்கை வேண்டுமோ தமிழக பாஜக முழுமையாக அந்த தீர்மானத்தை புரிந்து கொண்டு நடவடிக்கை எடுக்கும் என்று பேசினார். இதனிடையே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது காலத்தின் கட்டாயம் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கருத்து கூறியுள்ளார். தற்போது செந்தில் பாலாஜி அமைச்சராக இல்லை. புலன் விசாரணை முடிந்து குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. வெளிநாடுகளுக்கு தப்பி விடுவார் என்றால் யாருக்கும் ஜாமீன் வழங்க முடியாது. தற்போது அமைச்சராக இல்லாத காரணத்தால் சந்தர்ப்ப சூழல் மாறியுள்ளது. எனவே அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தரப்பில் வாதிடப்பட்டுள்ளது. அதேவேளையில் செல்வாக்கான அவருக்கு ஜாமீன் வழங்கினால் சாட்சிகளை அச்சுறுத்தக்கூடும் என்று வாதிட்ட அமலாக்கத்துறை தரப்பு எந்த ஆதாரங்களும் திருத்தப்படவில்லை, ஆவணங்கள் அனைத்தும் சிறப்பு நீதிமன்றத்தில் இருந்துதான் பெறப்பட்டன என்று தெரிவித்தது. இதையடுத்து அமலாக்கத்துறை தரப்பு வாதங்களுக்காக வழக்கின் விசாரணையை வியாழக்கிழமை பிற்பகலுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளி வைத்துள்ளது. முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த மறு ஆய்வு மனுக்களின் விசாரணையை பிப்ரவரி 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை என்பதற்கு பதிலாக மார்ச் 12ஆம் தேதி முதல் மார்ச் 15ஆம் தேதி வரை என மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாங்கள் மோதலை விரும்பவில்லை, ஆனால் அரசு மிருகத்தனமான பலத்தை விவசாயிகளுக்கு எதிராக பயன்படுத்துகிறது, அவர்களை எதிரிகளைப் போல நடத்துகிறது என்று விவசாய சங்க தலைவர்கள் குற்றம் சாட்டினர். பஞ்சாப், ஹரியானா எல்லையில் தடுத்து நிறுத்தப்பட்ட விவசாயிகளின் டெல்லி செலோ பேரணியின் 2வது நாளில் அவர்கள் இவ்வாறு தெரிவித்தனர். மறுபுறம் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாகவும் ஏற்கனவே விவசாயிகளின் பல கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் மத்திய அரசு தொடர்ந்து கூறி வருகிறது. மத்திய பாஜக அரசு தன் சொந்த நாட்டில் வாழும் உழவர்களின் வாழ்வுரிமை போராட்டத்தை ஒடுக்க போர்க்களத்தை விட கொடுமையான சூழலை உருவாக்கி இருக்கிறது என்று தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி நோக்கிய பேரணியை செவ்வாய்க்கிழமை தொடங்கிய விவசாயிகள் இரவு இடைநிறுத்தத்துக்கு பின்னர் புதன்கிழமை 2வது நாளாக பேரணியை தொடங்கினர். பலத்த பாதுகாப்பு தடைகளை மீறி டெல்லி செல்ல மீண்டும் ஓர் முயற்சியை அவர்கள் எடுத்தனர். எனினும் விவசாயிகள் தடுப்புகளை நெருங்காமல் இருக்க ஹரியானாவின் ஷம்பு எல்லையில் போலீசார் மீண்டும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி தடுத்தனர். பஞ்சாப் விவசாயிகள் டெல்லியை நோக்கி பேரணி செல்கின்றனர். ஹரியானாவில் அவர்களுக்காக சிறைச்சாலை தயாராகி வருவதாகவும் அவர்களை தடுக்க தடுப்பு வேலிகள் உள்ளிட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் செய்தித்தாள்களின் மூலம் தெரிந்து கொண்டேன். அவர்கள் விவசாயிகள், கிரிமினல்கள் அல்ல. இந்தியாவின் முன்னணி விஞ்ஞானிகளான உங்கள் அனைவரிடமும் நான் கேட்டுக்கொள்வது இதைத்தான். நாம் நம்முடைய அன்னதாதாக்களிடம் பேச வேண்டும். அவர்களை கிரிமினல்களைப் போல நடத்தக்கூடாது என்று விவசாயிகளுக்கு ஆதரவாக மறைந்த வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதன் மகள் மதுரா சுவாமிநாதன் கருத்து தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற தலைவர் சோனியா காந்தி ராஜஸ்தானில் நடைபெறவுள்ள மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட புதன்கிழமை வேட்புமனு தாக்கல் செய்தார். ராஜஸ்தானில் இருந்து ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி நிச்சயம் என்பதால் அந்த பதவிக்கு சோனியா காந்தி வேட்புமனு தாக்கல் செய்கிறார். 5 முறை மக்களவை உறுப்பினராக பணியாற்றிய சோனியா காந்தி முதல் முறையாக மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்க இருக்கிறார். இந்திரா காந்திக்கு பின்னர் காந்தி குடும்பத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக நுழைய இருப்பவர் சோனியா காந்தி என்பது குறிப்பிடத்தக்கது. பாஜகவில் இருந்து விலகிய நடிகை கௌதமி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தன்னை அதிமுகவில் புதன்கிழமை இணைத்துக் கொண்டார். பாஜகவில் தனக்கு எந்த ஆதரவும் கிடைக்கவில்லை என்பதால் அதிமுகவில் இணைந்ததாக அவர் விளக்கமளித்துள்ளார்.